ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லாத நாமத்தில் இளம் சிறகுகள் இயேசுவுக்கே மற்றும் குடும்ப ஐக்கியத்தின் சார்பில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த வருஷத்தின் இறுதி மாதம் வரைக்கும் நம்மை நடத்தி வந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அவருடைய பாதத்தில் அமர்ந்து ஒரு வசனத்தை தியானித்து அவருடைய ஆசீர்வாதங்களை நாம் சுதந்தரிப்போம். எடுத்து வாசிப்போம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு அநேகருடைய வாழ்வில தேவையான ஒன்று சமாதானம். இந்த சமாதானத்தை இழந்து போய் தங்கள் வாழ்விலே படுகிற இன்னல்களையும் கஷ்டங்களையும் பார்க்கின்ற பொழுது மனம் சலித்து போகின்றோம். சில வேளைகளிலே நம்முடைய மன சமாதானமின்மைக்கு நாமே காரணமாகி விடுகின்றோம். நம்மை சுற்றி இருக்கிறவர்களும் குறிப்பாய் நாம் நேசிக்கிறவர்களும் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்குள்ளாய் நம்மை நடத்துகின்ற பொழுது நாம் கலங்கி போகின்றோம். இந்த சமாதானத்தை நாம் எப்படி காத்து கொள்ள வேண்டும் என்பதை தான் முந்தைய வசனமாகிய பிலிப்பியர் 4:6 நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். மனிதனுடைய அமைதியை குலைக்கின்ற அநேக காரியங்கள் உண்டு. சூழ்நிலைகள் நம்முடைய அமைதியை குலைக்கலாம். நிச்சயமற்ற ஒரு செய்தி நம்முடைய மன அமைதியை குலைக்கலாம். ஜெபிக்காத நம்முடைய சூழ்நிலைகள் மன அமைதியை குலைக்கலாம். சில கசப்பான அனுபவங்கள் மன அமைதியை குலைக்கலாம். பதட்டமான சூழ்நிலைகளும் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியவில்லையே என்கின்ற பரிதபிப்பும் நம்முடைய சமாதானத்தை குலைக்கலாம். ஆனாலும் தேவன் நமக்கு எதை செய்ய வேண்டும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் என்பதை குறித்து அழகாய் சொல்லி இருக்கிறார். எதை பற்றியும் கவலைப்படாதிருங்கள் என்று. தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ளாமல் எடுக்கின்ற எந்த முடிவும் ஒருவேளை நமக்கு சமாதானத்தை கொடுக்காது. எனவேதான் எல்லாவற்றை பற்றியும் ஜெபிக்க வேண்டும் என்று தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். கடினமான சூழ்நிலையாயிருக்கட்டும், கவலையான சூழ்நிலைகளாயிருக்கட்டும், இழப்புகளாயிருக்கட்டும், பலவீனங்களாயிருக்கட்டும், சோர்வுகளாயிருக்கட்டும், அவமானங்களாயிருக்கட்டும், நிந்தைகளாயிருக்கட்டும், பாடுகளாயிருக்கட்டும், நம்முடைய நீதி நியாயங்கள் எல்லாம் அநேகரால் கேலியாய் பேசப்படுகிற எண்ணப்படுகின்ற காரியங்களாயிருக்கட்டும், கவலைப்படாதிருங்கள். எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய வேண்டுதலினாலும் விண்ணப்பத்தினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஒருவேளை இது கடினமான ஒரு காரியமாய் கூட நமக்கு காணப்படலாம். ஆனால் தேவன் அதை தான் நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். எவ்வளவு சூழ்நிலைகள் நம்மளே கடந்து வந்தும் நமக்கு ஒரு நன்மையாவது தேவன் செய்யவில்லையா என்று நினைக்க தோன்றும். நீங்கள் அப்படி சிந்திக்கின்ற பொழுது இன்றைக்கு நாம் ஜீவிக்கிறது என்பதே அவருடைய சுத்த கிருபையாய் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வீர்கள். எனவே அவர் நமக்கு செய்த ஒவ்வொன்றுக்காகவும் நன்றி சொல்லுங்கள். ஏனென்றால் நம்முடைய இருதயத்தை ஆக்கிரமித்துக் கொண்ட அநேக காரியங்களிலிருந்து நாம் விடுபட்டோம் என்று சொன்னால் அந்த நன்றியுள்ள இருதயம் தானாய் நமக்குள் உருவாகும். இந்த கவலைகளும் இந்த எதிர்ப்புகளும் நம்மை தாக்குகின்ற பொழுது தேவனுடைய அன்பை நாம் மறந்து போகிறோம். உலகத்தை நோக்கி பார்க்கிறோம், உலகத்தின் உதவியை நாடுகிறோம். ஆனால் அவை நமக்கு ஒன்றும் செய்துவிட முடியாது என்பதை அறிந்த பின்பு தேவனிடத்தில் நாம் மன்றாடுகிறவர்களாய் இருக்கின்றோம். யோவான் 15:5 இப்படியாய் சொல்லுகிறது, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. உலகத்தின் பலவானை உங்களுடைய பலனால் எதிர்கொள்ள முடியாது. தேவ பலன் உங்களில் வெளிப்படும் பொழுது அவனை எளிதில் வீழ்த்திவிட முடியும். ஆனால் அதை நாம் செய்ய தவறிவிடுகிறோம். வார்த்தைகளின் மூலமாய், நாம் பேசுகின்ற வார்த்தைகளின் மூலமாய் நாம் அதை ஜெயித்துவிட வேண்டும் என்று நினைக்கின்றோம். மாறாக தோல்வியே, மன குலைச்சலையே, அமைதியின் குலைச்சலையே நாம் சந்திக்கிறவர்களாக இருக்கிறோம். எத்திசையில் இருந்தாவது நமக்கு நேரிடுகிற சோதனைகளை ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் முதலாவது சத்துரு நம்மை பயமுறுத்துகிற பொழுது பயப்படாமல் கவலைப்படாமல் அவனுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும் என்பதை தேவன் நமக்கு நினைப்பூட்டுகிறார். அதோடு கூட அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம்,
கடினமான சூழ்நிலையிலும் அவரிடத்துல நம்முடைய விண்ணப்பங்கள் ஸ்தோத்திரத்தோடு கூட செல்ல வேண்டும் என்பதை அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். ரோமர் 5:1 வசனமும் இப்படியாய் சொல்லுகிறது, இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கின்ற ஜெயம் என்பதையும், இந்த விசுவாசத்தினாலேயே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம் என்பதையும், இந்த விசுவாசத்தினாலேயே நம்முடைய சமாதானம் பெரிதா இருக்கும் என்பதையும் தேவன் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். எனவே இந்த மாதம் முழுவதும் தேவனுடைய சமாதானத்தை அனுபவிக்கின்ற ஒரு மாதமாக இருக்கட்டும். அவருடைய சமாதானம் நமக்குள் நிறைவா இருக்கட்டும். நம்மை சுற்றிலும் இருக்கிறவர்களுக்கு மத்தியில் நம்முடைய சமாதானம் பெரிதா இருக்கட்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பது நிச்சயம். கர்த்தருடைய வழி நடத்துதலையும் அவருடைய பாதுகாப்பையும் அவருடைய அன்பையும் இந்த மாதம் முழுவதும் நமக்கு அவர் கொடுப்பது நிச்சயம். அவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம், செபிப்போம். கவலை இல்லையே, கலக்கமில்லையே, கவலை இல்லையே, கலக்கமில்லையே, கர்த்தர் கரம் பிடித்து கொண்டே, நான் கர்த்தர் கரம் பிடித்து கொண்டே, எதை குறித்தும் பயம் இல்லையே, எதை குறித்தும் பயம் இல்லையே, என் நேசர் நடத்துகிறீ, தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையைப் போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன் நான். தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையைப் போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன் நான். சாய்ந்து விட்டேன் நான், சாய்ந்து விட்டேன் நான். நேசிக்கிற அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த வருஷத்தை நன்மையால் துவக்கினவர், இந்த கடைசி மாதம் வரைக்கும் உம்முடைய வார்த்தையின்படியே நீர் எங்களை நடத்தினீர். உம்முடைய கிருபையினால் எங்களை தாங்கிக் கொண்டீர். எங்களுக்கு ஏற்பட்ட எல்லா கஷ்டத்தின் மத்தியிலும் நீர் எங்களோடு இருந்தீர். எங்களை ஒரு நாளும் நீர் கைவிடவே இல்லை. உலகத்தின் மற்ற காரியங்கள் எங்களை பயமுறுத்தினாலும், எங்களுக்கு எதிரிட்டு வந்தாலும் கலங்கி நிற்காதபடி எங்கள் யுத்தத்தை நடத்துகிறவராகவும் எங்களுக்கு முன் சென்று வழிகளை செவ்வைப்படுத்துகிறவராகவும் நீர் இருந்தீர். உம்முடைய மாறாத அன்பிற்காக, உம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்தி உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாதத்திலும் ஆண்டவரே, எங்களுக்கு அநேக தேவைகள் உண்டு. எங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றையும் வாய்க்கை செய்கிற தேவனுடைய கரத்துல எதை குறித்து முறுமுறுக்காமல் ஆண்டவரே, ஸ்தோத்திரத்தோடு கூடிய வேண்டுதலினாலும் விண்ணப்பத்தினாலும் உமக்கு நாங்கள் தெரியப்படுத்துகிறோம் அப்பா. ஆம் ஆண்டவரே, இந்த சமாதானத்தை எங்களிலிருந்து எடுத்து போடுகிற சத்துரு ஆண்டவரே தள்ளப்படுவதாக. இந்த சத்துருவை ஆண்டவரே நாங்கள் ஜெயிக்கின்ற பலனை நீர் தருவீராக. ஒருவேளை இந்த மாதம் முழுவதும் உம்முடைய சமாதானத்தையும் ஆண்டவரே உம்முடைய அன்பையும் அனுபவிக்கின்ற ஒரு மாதமாய் எங்கள் குடும்பத்திலே ஒவ்வொருவருக்கும் நீ தர வேண்டுமாய் நாங்கள் செபிக்கின்றோம். எங்களையும் எங்கள் சூழ்நிலைகளையும் கர்த்தர் தாமே நீர் ஆண்டவரே உம்முடைய கரத்தில் எடுத்து நலமானது நீர் எங்களுக்கு செய்யும்படி உம்மிடத்தில் நாங்கள் விண்ணப்பிக்கின்றோம். ஆண்டவர் தாமே இதுவரையிலும் நடத்தினவர் எபனேசரா இருந்தீர். இன்றைக்கும் சர்வ வல்லமையுள்ள தேவன். எங்களுடைய எல்லா சூழ்நிலைகள் மத்தியிலும் எங்களுக்கு வழிகாட்டி ஆலோசனை சொல்லி ஆண்டவரே நித்திய வழியில நீர் எங்களை நடத்த வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எந்த தீங்கும் அணுகாதபடி நீர் காத்துக்கொள்ளும். ஒவ்வொருவருக்கும் வேண்டிய நல்ல சுகன் பலன் ஜீவன் தீர்க்க ஆயுசு நீர் கட்டளையிடும். எங்களுக்கு உண்டான எல்லாவற்றின் மேலும் உம்முடைய கரத்தை நீட்டி எங்களை ஆசீர்வதியும். கிருபையின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.